இந்த வரிகள் பார்க்கறதுக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கலாம், ஆனா இது பல வீடுகள்ல நடக்கிற ஒரு நிஜம். நீங்க கூட கவனிச்சிருக்கலாம். முன்ன மாதிரி சுறுசுறுப்பா இல்ல, அடிக்கடி களைப்பாயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள, ஏன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட மறக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. வயசானாலே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு வரியில எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்திடுவோம். ஆனா நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த அறிகுறிகள் எல்லாமே வயசாவதால வர்ற சாதாரண தவிர்க்கவே முடியாத மாற்றங்களா, இல்ல நம்ம உடம்பு நமக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணியா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கும் சரி, நம்ம நேசிக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நாம தேடுற எல்லா பதில்களுக்கும் மையப்புள்ளி ஒண்ணுதான். அதுதான் வைட்டமின் B12. இதோட பேர் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா நம்ம உடம்புல இதோட வேலைகள் ரொம்பவே பெரியது. யோசிச்சு பாருங்க, உங்க உடம்புக்கு சக்தி கொடுக்கிற சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறது இதுதான். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் உடம்பு முழுக்க கடத்துற நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதும் இதுதான். உங்க நினைவாற்றல தெளிவா வச்சுக்கிற மூளையோட செயல்பாட்டை சீராக்குறது வரைக்கும் B12 ஒரு திறமையான மேனேஜர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுது. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது. நமக்கு வயதாக ஆக இந்த முக்கியமான வைட்டமினை நம்ம உடம்பால சரியா எடுத்துக்க முடியறதில்ல. ஏன் தெரியுமா? பல காரணங்கள் இருக்கு. நம்ம குடலோட உறிஞ்சும் தன்மை, அதாவது அப்சார்ப்ஷன் பவர் குறைய ஆரம்பிக்குது. சர்க்கரை நோய் மாதிரியான நோய்களுக்காக நாம் எடுத்துக்கிற சில மருந்துகள் கூட B12 உடம்புல சேர்றத தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல மாமிச உணவுகளை குறைக்கும் போதும் இந்த குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு. இப்படி பல காரணங்களால நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புக்குள்ள ஒரு அமைதியான பற்றாக்குறை உருவாகிடுது. சரி, இந்த பற்றாக்குறை உடம்புல என்னென்ன அறிகுறிகளை காட்டும்? அதுல முதல் மற்றும் மிக பொதுவான அறிகுறி இந்த நீடித்த சோர்வு. இது நீங்க ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வர களைப்பு இல்ல. இது அதை விட ரொம்ப ஆழமானது. உடம்போட சக்தியை மொத்தமா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு பலவீனம். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? ஒரு காலத்துல தோட்டத்துல மணிக்கணக்கா வேலை செஞ்ச உங்க அம்மா இப்போ ஒரு பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கே ரொம்ப சோர்வாகிறாங்கன்னு வைங்க. இல்ல காலையில எழுந்திருக்கும் போதே ராத்திரி முழுக்க வேலை செஞ்ச மாதிரி ஒரு களைப்பு. இதுதான் அந்த நீடித்த சோர்வு. இதுல சோகம் என்னன்னா, நிறைய பேர் இத வயசானாலே இப்படித்தான் இருக்கணும்னு இயல்பா ஏத்துக்கிறாங்க. ஆனா இது ஒரு முக்கியமான சமிக்ஞைங்கிறத மறந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள். இது ஒரு டாமினோ விளைவு மாதிரி. முதல் டாமினோ B12 குறைபாடு. அது விழுந்த உடனே அடுத்த டாமினோ, அதாவது சிவப்பு ரத்த அணுக்களோட உற்பத்தி பாதிக்குது. இந்த ரத்த அணுக்கள் தான் நம்ம உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போற லாரிகள் மாதிரி. இப்போ லாரிகள் சரியா இல்லனா என்னாகும்? ஆக்சிஜன் சப்ளை குறையும். ஆக்சிஜன் இல்லனா நம்ம தசைகளுக்கு சக்தி கிடைக்காது. சக்தி இல்லனா மிச்சம் இருக்கிறது தீராத சோர்வு மட்டும்தான். பல ஆய்வுகள்ல இந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அந்த சோர்வை வயசோட இயல்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னவோ ஒரு சரி செய்யக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு. நாம அறிகுறிகளை எவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கிறோம் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இங்கதான் பலரும் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க தவறிடுறாங்க. சரி, வாங்க அடுத்த அறிகுறியை பத்தி பார்ப்போம். சோர்வுங்கிறது உடலோட சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா, இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம உடலோட தடவல் தொடர்பு அமைப்பு, அதாவது நம்ம நரம்பு மண்டலத்துல ஏற்படுற பிரச்சனை. உங்க கால் பாதங்கள்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு, இல்லைன்னா கை விரல்கள் காரணமே இல்லாம மரத்து போறது, இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? சில சமயம் திடீர்னு கை காலில் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும். நிறைய பேர் இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு விட்டுடுவாங்க. ஆனா இது உங்க உடம்போட நரம்புகள்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம நரம்புகளை ஒரு இன்டர்நெட் கேபிள் மாதிரியோ இல்ல எலக்ட்ரிக்கல் வயர் மாதிரியோ கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வயருக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும் இல்லையா? அதுதான் சிக்னல் வெளியே சிந்தாம வேகமா போக உதவுது. நம்ம நரம்புகள்ல அந்த கோட்டிங்கிற்கு பேரு தான் மைலின் உறை. வைட்டமின் B12 தான் இந்த உரையை ஆரோக்கியமா பாத்துக்கல வேலை செய்யுது. இப்போ B12 குறைபாடு ஏற்படும் போது அந்த உரை டேமேஜ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? சிக்னல்கள் சரியா போகாது, தடுமாறும். அதோட விளைவு தான் இந்த மரத்து போற உணர்வும் ஊசி குத்துற மாதிரி இருக்கிறதும். இது ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த சம்பவம். அந்த அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்ததால கால்ல ஏற்படுற இந்த கூச்சா உணர்வை அதோட அறிகுறி தான் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பல பரிசோதனைகளுக்கு பிறகுதான் தெரிஞ்சது உண்மையான காரணம் கடுமையான B12 குறைபாடுன்னு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, B12 குறைபாடோட அறிகுறிகள் மத்த நோய்களோட அறிகுறிகள் மாதிரி இருந்து நம்மள ரொம்பவே குழப்பலாம். நாம பார்க்க போற மூணாவது மற்றும் எல்லாரையும் கொஞ்சம் அதிகம் பயமுறுத்துற அறிகுறி இதுதான்னு சொல்லலாம். இது சாவியை எங்க வச்சோன்னு மறக்கிற மாதிரி சாதாரணமான சீனியர் மொமெண்ட் இல்ல. இது நம்ம மூளையோட செயல்பாட்டே பாதிக்கிற ஒரு ஆழமான பிரச்சனை. பேசிட்டு இருக்கும்போதே சரியான வார்த்தைக்காக தடுமாறுறது, நேத்து மதியம் என்ன சாப்பிட்டோன்னு நினைவுபடுத்த முடியாம சிரமப்படுறது, ஒரு விதமான மனக்குழப்பம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது.
இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கும் சரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒருவேளை இது அல்சைமர் மாதிரியான பெரிய நோய்களோட ஆரம்ப அறிகுறியா இருக்குமோன்னு தோணும். அந்த பயமே அவங்கள இன்னும் தனிமைப்படுத்திடும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா B12 நம்ம மூளைக்கு பல வழிகள்ல உதவுது. இது மூளை நரம்புகளை ஆரோக்கியமா வச்சுக்குது, நம்ம எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் எல்லாத்தையும் கடத்துற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள்னு சொல்ற கெமிக்கல் மெசஞ்சர்ஸை உருவாக்க உதவுது. அது மட்டும் இல்லாம மூளையில ஏற்படுற சின்ன சின்ன வீக்கங்களை குறைச்சு ஒரு கவசம் மாதிரி மூளைய பாதுகாக்குது. இவ்ளோ வேலை செய்யற B12 குறையும் போது நினைவாற்றல் பாதிக்கப்படுறதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை தானே. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் பாருங்க. அல்சைமர் நோயின்னு முத்திரை குத்தப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனைக்கு உண்மையான காரணம் B12 குறைபாடு. அவருக்கு சரியான சிகிச்சையா B12 ஊசிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவாற்றலும் குழப்ப நிலையும் வியக்கத்தக்க அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லா நினைவாற்றல் இழப்பும் வயசாவதோட தவிர்க்க முடியாத முடிவு கிடையாது. சில சமயங்கள்ல அது சரி செய்யக்கூடிய ஒரு குறைபாட்டோட அறிகுறியா கூட இருக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 15-20%. அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு 5 பேர்ல ஒருத்தருக்கு இந்த குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, பலருக்கும் தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியறதில்ல. அவங்க அதோட அறிகுறிகளை வயசோட அறிகுறிகளா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மறைக்கப்பட்ட சுகாதார நெருக்கடி. இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் இந்த அட்டவணை ரொம்ப அழகா சுருக்கமா காட்டுது. பாருங்க, தீராத சோர்வுங்கிறது இரத்த அமைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மரத்து போறது நரம்பு மண்டல பிரச்சனை, நினைவாற்றல் இழப்புங்கிறது மூளையோட செயல்பாட்டு பிரச்சனை. இந்த 3 அறிகுறிகளும் தனித்தனியா தெரியலாம், ஆனா அதோட மூல காரணம் ஒண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணோ இல்ல எல்லாமோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தா அடுத்ததா என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பிரச்சனையை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற மிக முக்கியமான நல்ல செய்தி என்னன்னா, இந்த குறைபாட்டை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டா இதை சரி செய்யறது ரொம்பவே சுலபம். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் படி, நாம இதுவரைக்கும் பேசின அறிகுறிகளை இது வயசானதுனால தான் அப்படின்னு ஒதுக்காம கவனமா உற்று நோக்குங்க. 2வது படி, நீங்க டாக்டரை பார்க்கும்போது, டாக்டர் எனக்கு வைட்டமின் B12 அளவை சரிபார்க்க ஒரு ரத்த பரிசோதனை செய்ய முடியுமான்னு தயங்காம கேளுங்க. 3வது படி, அந்த பரிசோதனை முடிவுகளை வச்சு டாக்டரோட ஆலோசனைப்படி நடக்கிறது. அவ்வளவுதான். உங்க உடம்புல B12 குறைபாடு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டாக்டர் அதோட தீவிரத்தை பொறுத்து உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பார். அது மாத்திரைகளா இருக்கலாம், இல்ல ரொம்ப குறைவா இருந்தா ஊசிகளா இருக்கலாம், அல்லது உணவு பழக்கத்துல சில மாற்றங்களை செய்ய சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு நிபுணரோட மேற்பார்வையில நடக்கணும். சரியான நேரத்துல இதை கண்டுபிடிச்சிட்டா இழந்த ஆரோக்கியத்தை பெரும்பாலும் திரும்ப கொண்டு வந்துட முடியும். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட மைய கேள்வி இதுதான். நம்ம உடம்பு ஒருபோதும் பொய் சொல்லாது. அது எப்பவும் நம்மகிட்ட பேசிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன அறிகுறிகள் மூலியமா. அது அனுப்புற சிக்னல்களை நாம காது கொடுத்து கேட்குறோமா இல்ல அதை அலட்சியப்படுத்துறோமா என்பது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. சோ அந்த நீடித்த சோர்வு, காரணமே இல்லாத மரத்து போற உணர்வு, குழப்பமான நினைவாற்றல், இந்த அறிகுறிகளை இனிமே ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அது உங்க உடம்பு உங்ககிட்ட உதவி கேட்கிற மொழி. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல நடவடிக்கை எடுத்தா வயதான காலத்தையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற எல்லா செல்வங்களை விட நம்மளோட உண்மையான செல்வம் நம்ம ஆரோக்கியம்தான்.